கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்பவுமே இரக்கம் செய்வதில் உற்சாகமாகிறது. சரி, அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும், உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற செய்தியினுடைய தலைப்பு உற்சாகமாயிருங்கள். என்ன செய்தியினுடைய தலைப்புன்னு? உற்சாகமாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என்ன? இந்த உற்சாகம் என்பது சிலருக்கு ரொம்ப இயற்கையாகவே உற்சாகமாக இருப்பாங்க. என்ன? சிலர் ஒவ்வொரு காலகட்டத்தில் உற்சாகமாக இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் சிலர் உற்சாகமாக இருப்பாங்க. கிறிஸ்மஸ் டைம் சில குடும்பம் உற்சாகம் ஆகிடும். அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே உற்சாகம் போயிடும். என்ன? சில குழந்தைங்க பர்த்டே டைம் ஒரே உற்சாகம். அதில் சில குழந்தைங்கள்லாம் பாருங்கள், சில குட்டி குழந்தைங்கள்லாம் அதுங்களுக்கு பர்த்டேன்னா அப்படியே ஆடிட்டே இருக்கும், பாடிட்டே இருக்கும். என்ன? அதனுடைய சந்தோஷத்தை அதால் கட்டுப்படுத்த முடியாது. அதை பார்க்கும்போதே மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன? அதே நம்ம வயசாகிடுச்சுன்னா பர்த்டே வந்தால் இது மட்டும் தொலையுது, மாதம் வருஷம். என்ன? ஸோ நம்ம எல்லாவற்றிலும் ஒரு உற்சாகமாக இருப்பது நல்லது. இந்த உலகத்திலேயே உற்சாகமான ஆட்களை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலை இடத்துல நீங்கள் உற்சாகமாக வேலை செய்கிறீங்க. உங்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்குள் ஒரு பூரிப்பு இருக்குது, உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்குது, உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுடைய மனசு கொஞ்சம் லகுவாக இருக்குது. அவங்க தான் உற்சாகமாக இருப்பாங்க. இருதயத்தில் பலவிதமான கவலைகள், இருதயத்தில் பலவிதமான பிரச்சனைகளை வைத்திருக்கிறவங்க உற்சாகமாக இருக்கிறது கஷ்டம். விளங்குதா? இருதயத்தில் எப்பவுமே மனசில் ஏதோ ஒரு கவலை ஓடிட்டே இருக்கு, எப்பவுமே மனசில் ஏதோ ஒரு துக்கம் உன்னை ஆட்கொண்டே இருக்கு. இயற்கையாகவே உன்னால் உற்சாகமாக இருக்க முடியாது. இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொண்டால், யாருக்கு தான் கவலை இல்லை? இருக்கிறவங்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கவலை இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் நாம் கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நாம் போகிறோம். ஆனாலும் நாம் தீர்மானம் எடுக்கணும். நான் எப்பவுமே கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகிறதில்லை. எப்பவுமே நான் துக்கப்பட்டு கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகிறதில்லை. நாம் தீர்மானம் எடுக்கணும். நான் உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நான் தைரியமாக இருக்கணும், நான் பிரச்சனைகளை குறித்து கலங்கக்கூடாது. அப்படி என்று நாம் தான் நம்ம மனசில் தீர்மானம் எடுக்கணும். உற்சாகம் என்பது எங்கிருந்தோ வர ஒன்று அல்ல, உன்னால் உன்னை உற்சாகமாய் மாற்ற முடியும். ஆமீன். அது எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு வல்லமை அல்ல. உற்சாகம் என்பது ஒரு அபிஷேகம் அல்ல. உற்சாகம் என்பது ஒரு வல்லமை அல்ல. என்ன? உன்னை நீ தான் உற்சாகமாக மாற்றிக்கணும். ஆமீன். இப்போ இன்றைக்கி ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமாம், காலையில் எழும்பும் பொழுதே கஷ்டம். ஐயோ, 6 மணிக்கே எழும்பணுமா? ஆனால் அதே இன்னொருத்தர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம், டக்குன்னு எழுந்திருப்போம். அந்த காலையில் நீ எழும்பும் பொழுதே உற்சாகமாக எழும்புகிறவன் நல்ல ஆரோக்கியமாக வருவான். இன்னும் சில குழந்தைங்க பாருங்கள், டக்குன்னு அடித்து எழுந்துருன்னா டப்புன்னு எழுந்துரும். சிலது கையை முறுக்கி காலை முறுக்கி அம்மா எழுந்துடுறணும், அம்மா எழுந்துட்டான்னு போனால் திரும்பி வந்து பார்க்குறதுக்குள்ளே கொரட்டை சத்தம். என்ன? ஸோ உற்சாகம் இல்லாமல் இருக்கிறது நம்முடைய மைண்டு கெப்பாசிட்டி. யார் வேணாலும் உற்சாகமாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். யார் வேணாலும் உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம். அது உன்னுடைய தனிப்பட்ட கேரக்டர், நீ எப்படி உன்னை உருவாக்குகிற அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு உற்சாகமாக வந்திருக்கிறியா? கர்த்தர் உன்னிலே சந்தோஷப்படுறார். அல்லேலூயா. இந்த ஆராதனை செய்கிற ஊழியங்களை உற்சாகமாக செய்கிறியா? தேவன் அதில் சந்தோஷப்படுறார். ஆமீன். ஒரு பாடலை பாடும் பொழுது உற்சாகமாக நீ பாடுறியா? கர்த்தர் அதில் சந்தோஷப்படுறார். என்ன? தூக்கத்தோடு அப்படியே பலவீனத்தோடு அதில் என்ன இருக்குது? ஆண்டவருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம காண்பிக்கணும்ல. ஆமீன். ஸ்பெஷலாக நம்முடைய காரியத்தை செய்யணும்ல. ஸோ ஆகவே இன்றைக்கு
நம்ம உற்சாகமாக இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நான் உற்சாகமாக தான் இருப்பேன். கவலை அப்படின்னு எடுத்தால் எல்லாருக்கும் கவலை இருக்குது பிரதர். உண்மையா இல்லையா? வேலையில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எனக்கு வேலையில் பிரச்சனையே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் தான். மற்றபடி பெரும்பாலானவர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது. ஒன்று மென்டல் டார்ச்சர், இல்லைன்னா சரீர பலவீனம். சரீரம் உன்னால் செய்ய முடியல, தூக்க முடியாத நீ தூக்குற. இன்றைக்கு தயவு செய்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உற்சாகமாயிரு. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உற்சாகமாக இருங்க. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு கஷ்டமாக இருக்கலாம், நாளைக்கு சந்தோஷமாக மாறிடுவோம். ஆமென். இன்னைக்கு பலவீனமாக இருக்கலாம், நாளைக்கு நம்ம பலன் அடைந்து விடலாம். அல்லேலூயா. நாம் மனசில் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் என்ன சொல்லுவோம், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சில பசங்களை பார்த்து சொல்லுவோம், ஏடா சொங்கி வரான் பாருணும் ஒன்று. நீங்களும் அப்படி சொல்லுவீங்களான்னு தெரியல எனக்கு. அப்படி சொல்லியிருக்கீங்களா? அது எப்போ பார்த்தாலும் அப்படியே தோஞ்சு போயின்னு நம்ம விளையாட போகும்போது கூட பால் ஓடிட்டுருக்கோம், அந்த 4 பக்கத்தில் போகும். இவனை ஓட சொன்னால் மெதுவாக நடந்து போவான். என்ன போய் அதை பிடிடா அப்படின்னா பிடிக்க மாட்டான். ஓடுனா பிடிச்சிருக்கலாம், அது 4க்கு போகாமல் 1 2 ரன்னில் நிறுத்தி இருக்கலாம். இது கழுத அப்படியே மெதுவாக போகும். போயிட்டு அங்கேருந்து தூக்கி சரியாகவும் அந்த விக்கெட் கீப்பர்கிட்ட போடாது. விக்கெட் கீப்பர் நிற்கிற இடத்த விட்டு ஒரு 15 அடி தள்ளி போடுவான். அவனுக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன சிலர் அப்படி இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனைவி ஒரு சமையல் பண்ணும் பொழுது உற்சாகமாக சமைக்கணும். வீட்டில் 4 பேர் வந்துட்டார், பாஸ்டரே வந்துட்டார், நீ அப்படியே ஏன் வந்தீங்க என்ன அப்படி ஒரு காஃபி கலக்கிறது கூட என்ன அடடா திரும்ப பாலை கொதிக்க வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும். அப்படி இல்லை, ஒரு உற்சாகம், எதிலும் ஒரு உற்சாகம். என்ன ஒரு வீட்டில் நம்ம சாப்பிட போனால் அந்த பரிமாறுறாங்க பாருங்க, அவங்களுடைய முகத்தை வச்சு தான் நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டியே இருக்குது. என்ன உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நல்லா சமைச்சிருக்கலாம், உங்கள் முகத்தை நாங்கள் பார்ப்போம், இது தரணும்னு சொல்லி நமக்கு போடுதா? ஏன் சாப்பிட்ற ஹலோ இருக்கீங்களா? ஸோ நமக்கு தேவை உற்சாகம். ஆமென். அல்லேலூயா. நான் உற்சாகமாக இருப்பேன். பணம் இருக்கோ இல்லையோ, வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கோ இல்லையோ, நான் உற்சாகமாக இருப்பேன். ஒரு வேலையை உற்சாகமாக செய்வேன், ஒரு காரியத்தில் உற்சாகமாக நான் ஈடுபடுவேன். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்க போகிறீங்க? கொஞ்சம் சிரிக்கணும். உற்சாகமாக இருக்கிறவங்க, உங்களுக்கு தூக்கம்லாம் வரக்கூடாது. ஆமென். அப்படியே இந்த கண்ணு மேலெல்லாம் போகக்கூடாது. சரி, ஒரு சில வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்போ நம்ம எல்லாரும் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறாங்க அப்படின்னா, உற்சாகமாய் தங்கள் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் செய்கிற ஆராதனை தான் உற்சாகமான ஆராதனை. ஆமென். இப்போ நான் சிலரை எழுப்பினேன், ஏமா நீங்கள் இந்த ஆனா பிரேயர் நடக்குது, இதில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே தான். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஆனா பிரேயரில் பெண்களாய் நீங்கள் ஜெபித்து சபையை கட்டுங்க அப்படின்னும் பொழுது நிறைய பேர் தங்களை அர்ப்பணிப்பதில்லை. உற்சாகம் இல்லை. அதுக்கு எதுக்கு வீட்டை விட்டு காலையில் கிளம்பணும், அங்கே போய் ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்பி வரணும். அதுக்கு மாறா வீட்டில் இருந்து நல்ல ஒரு 10 இட்லி சாப்பிட்டுட்டு, பிரைஸ் எல்லாம், நல்ல நிம்மதியாக ஒரு நர்சஸ் காஃபி. என்ன காஃபி? நர்சஸ் காஃபி. என்ன அதுதான் கரெக்டாக, அந்த இல்லாட்ட ஃபில்டர் காஃபி, அதை போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஹாயாக ஒரு மணி நேரம் படுத்து இருந்துட்டு, வீட்டுக்கார எல்லாத்தையும் ஸ்கூல் எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் ஓடிப்போங்க, நான் தனிமையாக இருக்க விரும்புகிறேன். ஏசுசாமி தனிமையாக இருந்ததை போல தனிமையாக இருந்து இந்த அம்மா அப்படியே படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்து, அது ஒரு உற்சாகமான ஆராதனை அல்ல. நீ சபையில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ உற்சாகமாய் தேவனுக்கு நீ ஜீவ பலியா இருக்கியா? அந்த வெட்னஸ்டே வருது, நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். வெட்னஸ்டே நான் உற்சாகமாக வரேன், இல்லாட்டால் டியூஸ்டே நான் உற்சாகமாய் வரேன், இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை உற்சாகமாய் வரேன். அதில் ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த ஆராதனையில் நீ ஏதாவது உன்னை பலியிட்டு இருக்கிறாயா, உன்னை அர்ப்பணித்து இருக்கிறாயா? இங்கே நம்ம ஆராதனைக்கு நிறைய பேர் வரும்,
ஆராதனை அனுபவிக்க வரும். பாடல் பாடுறாங்க, என்ன அது அப்படி கேட்குறோம், நல்லா இருக்குது, இசை நல்லா இருக்குது, நல்லா பாடுறாங்க, ஏதோ ஒரு தேவ செய்தி பாஸ்டர் தர்றாரு, ஓகே. ஆனால் நீ இந்த ஆராதனையில் ஒரு பலியாக இருக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். அதுவும் உற்சாகமாக உன்னை ஒப்பு கொடுத்துருக்கியா? இல்லை நம்ம சும்மா வந்துட்டு ஆராதித்துட்டு போகிறோம், நல்லது, அது ஆண்டவரை ஆராதிப்பது நல்லது. அதை விட உற்சாகமானவர்கள் எதையாவது செய்வாங்க ஆராதனைக்காக. ஆமென். தேவனுடைய ஊழியத்துக்காக ஏதாவது செய்வாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்பதில் உற்சாகமாக இருங்க. சபையில் நான் எல்லா நாளும் உங்களை நான் பார்த்து ஏனி டியூஸ்டே ஜபத்துக்கு வர்றதில் நான் கேட்கறது இல்லை. ஆவியானவரே சில நேரத்தில் அந்த பாரத்தை ஜனங்கள் உள்ளத்தில் போட சொல்றாரு. எல்லா நாளும் நான் சொல்றது இல்லை, நான் இந்தியா போகிற மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு நான் சொல்றது இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் சொல்கிறோம். அப்போ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் போடுறாரு, நான் இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிப்பேன், நான் இந்த ஊழியத்தில் நான் கலந்து கொள்ளுவேன். ஆகவே தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுப்பதில் உற்சாகமாய் இருங்க. ஆண்டவருக்கு உற்சாகமாய் தங்களை கொடுக்கிறவர்கள் தான் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாய் கொடுங்க, உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. அடுத்தபடியாய் 2 நாளாகமம், சில வசனங்கள் வேகமாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். இவன் ஒரு யுத்த தலைவன். இவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இவனை குறித்து வேற எங்கேயும் அதிகமாக எழுதலை, இந்த இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அமசியா என்கிறவன் இவன் எப்படிப்பட்டவனாம்? கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகி அமசியா இருந்தான். தன்னை கர்த்தருக்கு உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தான். எதற்கு? கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவதற்கு. தேசத்தில் ஒரு பிரச்சனை, அரசாங்கத்தில் ஒரு பிரச்சனை, அந்நிய ஜனங்கள் தேசத்தின் மேல் வராங்க அப்படின்னும் பொழுது இவன் போய் ஓடி ஒளிகிறவன் அல்ல. இவன் சபைக்காக, தேசத்துக்காக தன்னை ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுத்த ஒரு மனுஷன். இந்த இடத்துல அவர்களைத்தான் வேதம் பராக்கிரமசாலிகள் என்று அழைக்கிறது. பராக்கிரமசாலினா ரொம்ப இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இங்கே மசில்ஸ் எல்லாம் அப்படியே பெருசாக வச்சுட்டு 10 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறான் பாருங்க, அவன் பராக்கிரமசாலி அல்ல. பராக்கிரமசாலி யார்? ஒரு தேவைப்படும் பொழுது யுத்த களத்தில் நிற்கிறான் பாருங்க, அவன் பராக்கிரமசாலி. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வசனத்தை தலைக்கீழலாம் சொல்லுவாங்க, வசனத்தை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சபையில் ஒரு பிரச்சனை, சபையில் ஒரு போராட்டம், சபைக்கு ஒரு தேவை, அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய மனமே இருக்காது. இல்லை பாஸ்டர் எனக்கு வேலை இருக்குது நான் வரேன், இல்லை பாஸ்டர் இன்னைக்கு டிவியில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, எனக்கு பிடிச்ச டீம் விளையாடுது, நான் அதை பார்க்கணும், நான் அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டேன், சபைக்காக ஊழியம் செய்யலாம் அழைக்கப்படலை. அவன் யாரோ ஒருத்தன் பால் அடிச்சுட்டு இருப்பான், சரியா, அதை பார்த்து ஆன்னு பார்த்துட்டு இருப்போம், சரியா. இவன்ல பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி யார்? தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தன்னால் சபைக்கு என்ன பிரயோஜனம், தன்னால் ஊழியத்துக்கு என்ன பிரயோஜனம், தன்னால் தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன பிரயோஜனம் என்று தன்னை உற்சாகமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உற்சாகமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளையும் இங்கே இருக்கும். அந்த தேவ பிள்ளைக்கு அவ்வளோ பாட வராது, ஆனால் அது ஓடி வரும், நான் பாடுறேன், நான் பாடுறேன், நான் பாடுறேன், நான் கடவுளுக்கு பாடணும். இன்னொன்று ரொம்ப அழகாக பாடும், அது வராது. இல்லை எனக்கு வர முடியாது. ஏனம்மா? இல்லை எனக்கு முடியாதுன்னா முடியாது. ஏன்லாம் இல்லை, எனக்கு என்ன முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான், சரியா. எனக்கு இதை செய்ய முடியாது. அந்த பிரதர் அவங்க ஒய்ஃப் நல்லா ஆண்டவருக்காக பாடலாம், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம். அந்த பிரதர் சொல்கிறார், நீ போகக்கூடாது. ஏங்க போகக்கூடாது? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நான் முக்கியமாக பாஸ்டர் என்ன, நான் முக்கியமாக சர்ச்சு முக்கியமா, என்ன போகக்கூடாது. ஏன்னா இவங்க உற்சாகம் இல்லாதவர்கள், பராக்கிரமசாலிகள் அல்ல. இதெல்லாம் ஆண்டவருக்கு வேதனை. உன்னை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது நீ யாருக்கோ பிரயோஜனப்படணும், நீ சபைக்கு பிரயோஜனப்படணும், நீ தேசத்துக்கு பிரயோஜனப்படணும், நீ நல்ல ஒரு பெரிய, ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் உருவாக்குறாரு. ஒருத்தனை டாக்டராக ஆண்டவர் உருவாக்குறார். ஆண்டவர் நினைக்கிறார், இவன் டாக்டராக மாறி
ஏழை எளிய ஜனங்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். என்ன நல்ல ஒரு இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். ஜனங்களை நேசித்து நல்ல மருந்து கொடுப்பான். நல்ல அந்த ஜனங்களை சுகப்படுத்துவான்னு சொல்லி தான் சிலரை ஆண்டவர் டாக்டராக மாத்துறாரு. அவன் கொஞ்ச நாள் வந்த உடனே பணம் ஆசை பிடிச்சிடுறான். என்ன அவன் ஒரு கைத்தேர்ந்த ஒரு டாக்டராக இருக்கலாம், ஆனால் பராக்கிரமசாலி அல்ல. இந்த ஆலயத்தில் உனக்கு தேவன் ஏதோ ஒரு விசேஷித்த கிருபை கொடுத்திருந்தா அதை உற்சாகமாய் தேவனுக்கு அர்ப்பணி. பிரைஸ் தி லார்ட். நான் இது ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தணும். நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் நான் ஆண்டவருக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தவன். எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்று உங்களை உற்சாகமாய் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர் அதை தான் தேடுறார், உற்சாகமாய். ஒரு ஜெபம் உற்சாகமாக வரணும், ஒரு செல் குரூப் மீட்டிங் உற்சாகமாய் வரணும், என்ன ஒரு நர்சஸ் மீட்டிங் உற்சாகமாய் வரணும், ஒரு இரவு ஜெபம் உற்சாகமாய் வரணும், ஒரு ஊழியத்துக்கு போகிறோம் உற்சாகமாய் போகணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு என்று காரியங்களில் நம்ம உற்சாகமாய் இருக்கணும். அடுத்து பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகமானது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாம்சம் பலவீனமானது. ஏனென்றால் மாம்சம் மண்ணில் இருந்து உண்டானது. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை எதில் உருவாக்கினார்? மண்ணால் உருவாக்கினார். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவி அவருடைய நாசியிலிருந்து வந்தது. ஸோ தேவனுடைய ஆவி உற்சாகமானது. ஆனால் நம்முடைய மாம்சம் என்ன செய்யும்? நம்முடைய உற்சாகத்தை எப்படி ஆகிலும் எடுக்க பண்ணும். ஸோ அதனால தான் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய மாம்சத்தை, தன்னுடைய சரீரத்தை ரொம்ப சிறப்பாய் வைத்து கொள்ளணும். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க, காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்போவும் நினைங்க, உங்களுடைய மாம்சம் பலவீனமானது. நீ 12 மணிக்கோ 1 மணிக்கோ நீ தூங்க போயிட்டு காலையில் 5 மணிக்குன்னால ஜெபிக்க முடியாது. என்ன ஜெபிக்க முடியாது நீ, ஏன்னா உன் சரீரம் பலவீனமானது. நீ காலையில் 5 மணிக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் ஆகில முன்னாடி தூங்க ஆரம்பிச்சிடணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு 10 மணிக்காவது நீ தூங்கினா காலையில் 5 மணிக்கு நீ எழுந்து நல்லா ஜெபிக்கலாம். நீ 10 மணிக்கு தூங்க மாட்டே, 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் டிவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் காலையில் எழும்புறேன் பிரதர், ஒரே பிசாசின் போராட்டமாக இருக்குது, பிசாசு என்னை கட்டுது. பிசாசு கட்டலை, உன் சரீரமே உன்னை கட்டுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்சத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா மாம்சத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்துடணும். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். மாம்சத்துக்கு என்னெல்லாம் தேவை அதை செய்யணும். உன்னுடைய சரீரம் 3 வேளை உன் சரீரத்துக்கு சாப்பாடு தேவை. அந்த 3 வேளை உன் சரீரத்துக்கு நீ சாப்பாடு தரலைன்னா அல்சர் என்கிற ஒரு ஆவி வரும். பிரைஸ் தி லார்ட். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். இல்லாவிட்டால் எலும்பு வலிக்கும், கால் வலிக்கும், என்னென்னமோ நடக்கும். உன்னுடைய சரீரத்தை சரியாய் நீ கவனித்தால் உன்னுடைய ஆவியில் நீ உற்சாகமாக இருப்ப. பிரைஸ் தி லார்ட். இதை இன்னொரு விதத்தில் எடுத்துட்டா, உன்னுடைய சரீரம் என்று சொல்லப்படுகிற உன்னுடைய மனைவியோ உன்னுடைய புருஷனோ அவனை நீ சரியாக கவனிச்சினா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக போகலாம். பிரைஸ் தி லார்ட். நீ அவனுக்கு சரியான சாப்பாடு தரலை, அவனுக்கு சரியான பணிவடை நீ செய்யலை, நீ முக்காடை போட்டுட்டு ஆவியில் நிறைஞ்சா அவன் உன்னை என்ன செய்ய மாட்டான்? என்ன? ஸோ உன்னுடைய கணவன் இல்லாவிட்டால் உன்னுடைய மனைவி, நிறைய பேர் ஊழியத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து நீ ஆவியில் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய சரீரத்தை நீ சரியாக டேக் கேர் பண்ணணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவியில் அது உற்சாகம் உள்ளது. நிறைய பேருடைய ஆவி ஏன் சோர்ந்து போகுது? சில நேரத்தில் இந்த சரீரத்தை ரொம்ப அதிகமாக அவர்கள் டேக் கேர் பண்ணுறாங்க. என்ன 3 இட்லி சாப்பிட்டாலும் இந்த சரீரம் ஓடும். அவங்க என்ன சொல்ல, இந்த சரீரம் சொல்லுது, அந்த அம்மா அன்றைக்கி விசேஷமாய் அந்த சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அதெல்லாம் வச்ச உடனே இந்த ஆவி சொல்லுது, நீ இன்னும் சாப்பிடு. என்ன? இப்போ எத்தனை பேர் அப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தால் இந்த சரீரம் இங்கே என்ன தான் செய்யும்? என்ன தான் செய்யும்? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நான் உற்சாகம் மாறுன்னா அது பயங்கரமாக சோர்ந்து போயிருக்கும். உங்கள் சரீரத்தை சரியாய் கட்டுப்படுத்துங்க. ஆமென். சரியா? 2 இட்லி சாப்பிடுங்க. இட்லி சின்னதாக இருந்தால்
இட்லி சின்னதாக இருந்தால் மட்டும் ப்ரைஸ் எல்லாம் 3 இட்லி சாப்பிடுங்க. ப்ரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட்டு எனக்கு எப்போ முடியலையோ அப்போ நான் போதும்னு சொன்னால் அந்த சரீரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரைஸ் எல்லாம் அந்த சரீரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. 3 இட்லி சாப்பிட்டா போதும், சின்னதாக இருந்தால். பெருசாக இருந்தால் 2 இட்லி போதும். ப்ரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். தயவு செய்து உங்களுடைய ஆவி சோர்ந்து போக பண்ணிடாது. நிறைய பேருடைய ஆவி சோர்ந்து போவதற்கு காரணம் தங்களுடைய சரீரத்தை சரியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலை, தங்களுடைய எமோஷன்ஸை சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை, தங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகளை சரியாய் வகை அறுத்து, இந்த பிரச்சனை தானாக தீர போகிற ஒரு பிரச்சனை, இதை போய் எதற்கு நம்ம போயிட்டு இப்போ திடீர்னு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைன்னு வைத்து கொள்ளுங்களேன், ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டைன்னு வைத்து கொள்ளுங்களேன், அதே எதுக்கு போட்டு அழுதுட்டு இருக்கிற? 2 வாரத்தில் அது தானாக காணாமல் போயிடும். சில சண்டை அப்படி தான், சரியா? 2 வாரத்தில் 2 மாதத்தில் சில சண்டை ஒன்றெல்லாம் ஆகிடும். உன் அண்ணன் இன்னைக்கு திட்டான், உன்னை கண்ணாமனான்னு திட்டான், உடனே அப்படியே அழுதுட்ட, ஓ அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, என் அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு அழுதுட்டு இருக்காது. ஜஸ்ட் த்ரோ இட். அது 2 வாரத்தில் சரியாயிடும். கணவன் மனைவி பிரச்சனை, சரியா? அவங்க புருஷன் ஏதோ ரொம்ப கோவப்பட்டுட்டாரு, இல்லாட்டா மனைவி ஏதோ ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க, பெரும்பாலான பிரச்சனை 2 நாளில் சரியாயிடும். என்ன, நீ பேசாமல் வேலைக்கு போயிட்டு ஐயோ மனைவி இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லி வேலையில் மாற்றி ப்ரோக்ராம் பண்ணிடாத. ப்ரைஸ் சொல்லும். நீ சரி அவள் கிடக்கிறா, 2 நாளில் சரியாயிடுவா. ஓகே, திரும்பி போகும் பொழுது முஸ்தாபாவில் ஏதாவது ஒரு சாரீ வாங்கிட்டு போயிட்டு முடிஞ்சது பிரச்சனை. $50 ஒரு சாரீ வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப அந்த உறவுகள் எல்லாம் அப்படியே மலர்ந்துடும், லீலி புஷ்பத்தை போல. ஸோ ஆகவே தேவ பிள்ளைகள் ஒரு சரீரத்தை இல்லாவிட்டால் பிரச்சனைகளை தயவு செய்து நீ சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா உன்னுடைய ஆவி தோற்று போயிடும். அல்லேலூயா, தோற்று போயிடும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தங்களுடைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரியலை. ஆமீன். சிலர் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஹஸ்பண்டை மாற்ற முடியாது. நீ என்ன பாவம் செய்தியோ, நீ செய்த பாவமோ அம்மா அப்பா செய்த பாவமோ உனக்கு வந்து வாச்சிடுச்சு, அதுக்காக எதுக்கு நீ போட்டு அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கிற? சரியா? அன்றைக்கி கூட ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. நான் சொன்னேன், ஏம்மா உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஆண்டவர் உன்னை தான் தெரிஞ்சு கொண்டார். என்ன, நீ தான் எஸ்தர் மாதிரி உன் குடும்பத்துக்கு முக்கியம். உன் புருஷனை கூட வச்சுக்கோ. ப்ரைஸ் எல்லாம். என்ன சொன்ன, புருஷனை வந்து அவரை வச்சுக்கோ, நீ அவரை பார்த்துக்கோ, அவரை கண் கலங்காமல் பார்த்துக்கோ. அவர் உன்னை கண் கலங்காமல் பார்க்க மாட்டார். நான் சொல்கிறது விளங்குதா? ப்ரைஸ் எல்லாம். சில வீட்டில் சில அப்படி அமையும். அந்த மனைவி தான் புருஷனுக்கு எல்லாமே, குடும்பத்துக்கு எல்லாமே. புருஷன் அவர் அப்படியே வருவார், சாப்பிடுவார், போயிடுவார், சம்பாதிப்பார், அவரே அதை தீர்த்துடுவார். சில குடும்பங்கள் அப்படி இருக்கும். அப்போ யாரோ நீ உன்னுடைய சரீரத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. ப்ரைஸ் எல்லாம். சில இடத்துல 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, மனைவியும் பவர்ஃபுல், புருஷனும் பவர்ஃபுல். அந்த இடத்துல பாகிஸ்தான் இந்தியா வார் தான் அது. சரியா? சரியா? சில நேரத்தில் ஒருத்தர் வீக்காக இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. சரியா? தயவு செய்து நீ உற்சாகமாக இருப்பதற்கு உன்னுடைய சரீரத்தை, இல்லாவிட்டால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தொடர்புள்ள பிரச்சனைகளை தயவு செய்து ஞானமாய் ஹேண்டில் பண்ணுங்க. ஆமே, ஞானமாக ஹேண்டில் பண்ணுங்க. நீ நல்லா ஜெபிக்கணும், சண்டே ஆராதனைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உன் மனைவிக்கு உனக்கும் சண்டை, எப்படி நீ சண்டே ஆராதனை பண்ணுவே? என்ன, அது வரும் பொழுதே அந்த அம்மா ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு, நீ பார்த்து சொல் இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு போட்டு வந்திருக்கு சொல். அந்த அம்மாவுடைய ஆவி போயிடுச்சு. என்ன, அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து என்னதான் கர்த்தர் வருகிறார், அது ட்ரெஸ் இப்படி சொல்லிட்டாரு. ஹலோ, தயவு செய்து ஆவியை கவனிங்க. எது முக்கியம்? உன்னுடைய ஆவி முக்கியம். அதற்காக இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் விட்டு கொடுக்கலாம், எப்படியெல்லாம் ஆல்டர் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்முடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சரீரத்தை சில நேரத்தில் ஆதரிக்கணும், சில நேரத்தில் கட்டுப்படுத்தணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமேன். ஆவியில் உற்சாகமாக இருங்க. ஆவியில் நீங்கள் உற்சாகமாக இல்லைன்னா தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழந்து போவீங்க. அடுத்து ரோமர் 12வது அதிகாரம் 8வது வசனம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன்.
முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். எல்லாரும் சொல்லுவோம், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். நம்ம எல்லாருமே இரக்கம் செய்கிற மக்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இரக்கம் செய்யணும். அந்த இரக்கம் செய்யும் பொழுது நாம் உற்சாகமாய் ஒருவனுக்கு இறங்கி உதவி செய்யும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். உற்சாகம் இல்லாமல் கூட உதவி செய்யலாம், ஒரு மன விருப்பம் இல்லாமல் கூட உதவி செய்யலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் யாருக்கோ நாம் இரக்கம் செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட். அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. நீ இந்த மகனுக்கு நீ ஒரு இரக்கம் பாராட்டினால் உனக்கு வேற எங்கேருந்து ஒரு இரக்கம் வரும். இந்த சகோதரனுக்கோ இந்த சகோதரிக்கோ நீ இரக்கம் பாராட்டினால் உனக்கு எங்கிருந்தோ ஒரு இரக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். நிறைய நேரம் நீ இரக்கம் செய்யாததினாலே நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலை. நிறைய பேருக்கு அதுதான் நடக்கும். நம்மளை ஆண்டவர் ஒருவேளை உன் சொந்த குடும்பத்தில் உன் அண்ணனுக்கு நீ இரக்கம் செய்தீன்னா நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு யாராவது ஒருத்தர் இரக்கம் செய்வாங்க. உன் கூட வேலை செய்கிற ஒரு வேலை, உன்னுடைய கூட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீ இரக்கம் செய்தால் உனக்கு யாரோ ஒருத்தன் ஒரு நாளிலே இரக்கம் செய்வான். இன்றைக்கு சபையில் இரக்கம் செய்கிறவர்கள் நம்மை வளர்த்து கொள்ளணும். இரக்கம் செய்கிறவர்கள் உற்சாகத்தோடு இரக்கம் செய்யணும். நமக்கு நம்முடைய ஊழியத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், யாருக்கு இன்னும் தேவை உள்ளவர்களுக்கு இரக்கம் செய்கிறோம், கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறோம். நேற்று தினத்தில் கூட நாங்கள் மலேசியாவுக்கு போனோம். மலேசியாவுக்கு ஒரு சபையை பார்க்க நான் போனேன். நேற்று தினத்தில் காலையில் நேற்று 6 மணி நேரம் காரில் உட்காந்துருக்கேன். நேற்று சரியான டிராஃபிக் ஜாம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த சர்ச்சில் போய் பார்த்து, அந்த சர்ச்சு ஒரு புது சர்ச் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. அப்போ அந்த இடத்த போய் பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க நம்மளை தேடி கேட்டு வந்தாங்க. ஆனால் நாம் போய் பார்க்குறோம் அந்த இடம் சரியான இடமா, சரியானபடி ஊழியம் செய்கிறாங்களா, அவங்களுக்கு எப்படி நம்ம இரக்கம் செய்யலாம் என்ன போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு வந்திருக்கிறோம். நம்ம எப்படி அவங்களுக்கு உதவி செய்கிறது. ஒரு அந்த இடத்துல சபை இல்லை. இந்த சபை அங்கே உருவாக்கப்பட்டால் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மற்ற ஜனங்க அந்த சபைக்கு வருவாங்க. என்ன இரக்கம் செய்யணும். இப்போ நான் தேடி போய் ஒரு சபையை பார்த்து அவங்களுக்கு இரக்கம் செய்ய நம்ம போகிறோம். நமக்கு ஆண்டவர் ஒருவரை அனுப்புவார் இரக்கம் செய்ய. ஆமீன். ஸோ எப்பவுமே இரக்கம் செய்வதில் உற்சாகமாக இருங்க. இரக்கம் செய்யும் பொழுது மேட்டிமை பாராட்டாதீங்க. நான் கொடுக்குறேன் தெரியுமா உனக்கு, என்ன நான் கொடுத்து தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. என்ன நீ யாரோ ஒருத்தர் ஏழைக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு உன் பக்கத்தில் பார்த்து, அது ஏன் சாரி தெரியுமா, நான் தான் கொடுத்தேன், நான் கொடுத்த அந்த சுடிதார் தான், நான் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு தான், என்ன நான் தான் கொடுத்தேன். இல்லை, பெருமை பாராட்டாது. இரக்கம் செய்யும் பொழுது உற்சாகமாய் செய். நீ செய்தது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. இன்றைக்கு அநேகர் இரக்கம் செய்வதில் சபை உற்சாகம் காண்பித்திருந்தால் நம்ம சொல்லாமலே ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ இரக்கம் செய்திருந்தால், உன்னோடு கூட வேலை செய்கிற உன்னுடைய நண்பனுக்கு இல்லாட்டா உன்னுடைய பார்ட்னருக்கு அவன் சொல்கிறான், நான் அவசரமாக போனோம், இந்த சண்டே நீ வேலை செய்ய முடியுமா, நீ சொல்கிற ஏய் சண்டேலாம் வர முடியாது. அவன் சொல்கிறான், என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைம்மா, இல்லாட்டா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஷிஃப்ட் மாறு. இல்லை, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன்னு தெரியுமா, என்ன உன் ஒய்ஃப் இருந்தா என்ன போனா எனக்கு ஆராதனை தான் முக்கியம், உனக்கு இரக்கம் செய்ய முடியலையே, என்ன இரக்கம் செய்ய முடியலையே. இது நர்சஸ்க்கு நல்லா சூட் ஆகும். என்ன ப்ரைஸ் எல்லாம் நல்லா சூட். இல்லை நான் அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆஃப், அன்றைக்கி தான் எனக்கு அவ சொல்கிறேன், உண்மைதாம்மா, இன்றைக்கி என் குடும்பத்தில் என் பிள்ளை திடீர்னு சிக்காயிட்டான், நான் வீட்டுக்கு போனால் என் குழந்தைய நீ பார்க்கலாம். நீ ஏன் இரக்கம் செய்யலை? நீ இரக்கம் செய்திருந்தால் இந்த ஆராதனைக்கு வந்ததை விட நீ செய்த இரக்கம் பெருசாக இருக்கும். ஆமீன். அல்லேலூயா. அதுக்காக அடுத்த வாரம் வராமல் போயிடாதீங்க. உண்மையாக இரக்கம் செய்கிறதா இருந்தால் அது ஆசீர்வாதம். நாம் இரக்கம் செய்வதில் நமக்கு உற்சாகம் தேவை. ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்குறாங்களா, ஒரு $10 தர, அதை உற்சாகமாக கொடு, அழுதுட்டு கொடுக்காது. ஆமீன். ஒரு காணிக்கை எடுக்கிறோம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக, உற்சாகமாய் கொடு.
ஏதோ ஒரு ஊழியங்களுக்கு உதவி செய்ய ஒரு இரக்கத்தை கேட்கிறோம், பிரதர் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க, உற்சாகமாய் செய். ஆண்டவர் இரக்கம் செய்கிறதில் உற்சாகம் உள்ளவர்களை தேவன் பார்க்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இரக்கம் செய்ய நாம யாருக்கோ இரக்கம் செய்ய முடியும். நம்மளை விட தாழ்வான யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும், ஒரு வேலை வாங்கி தர முடியும், இல்லாட்டா ஒரு இடத்துல வேலைக்கு அவங்களுக்கு ஒரு சிபாரிசு செய்ய முடியும். இந்த இடத்துல போங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், உதவி செய்ய முடியும். இல்லாட்டா ஒருத்தருக்கு உதவி, ஏதோ ஒரு பண தேவை இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும். ஆமென். ஸோ தயவு செய்து நீங்கள் உற்சாகம் செய்வதில், நீங்கள் இரக்கம் செய்வதில் உற்சாகமாய் இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நான் இரக்கம் செய்வேன். எடுங்க, மனசில் சொல்லுங்க, நான் இரக்கம் செய்வேன். நான் யாருக்காக இரக்கம் செய்வேன், உற்சாகத்தோடு செய்வேன். யாருக்குமே இரக்கம் செய்யாத ஒரு நபராய் நீங்கள் இருந்தீர்களேயானால் அது ரொம்ப வேதனை, அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம மனிதர்கள் இரக்கம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? சிறுக விதைக்கிறவன் என்ன செய்வான்? சிறுக தான் அறுப்பான். பெருக விதைக்கிறவன், இதில் எதுவும் டவுட் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். சரி. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருடைய மனசில் சொல்ல முடியும், நான் ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறேன், நான் சிறுக கொடுக்கல, நான் பெருக கொடுக்கிறேன். ஆமென். நான் சிறுக கொடுக்கல. ஏன்னா வசனம் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. பவுல் மிக தெளிவாக எழுதுகிறாரு. சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக விதைகளை பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இன்னொரு இடத்துல ஆண்டு சொல்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? சபையிலே நீங்கள் விதைக்கலாம். ஆமென். சபையிலே நீங்கள் விதைக்கலாம். சபையிலே விதைப்பது தேவனுடைய தோட்டத்தில் விதைக்கிற ஒரு உன்னதமான ஒரு இடம். ஸோ உலகத்தில் விதைக்கலாம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீஷரெல்லாம் விசனப்பட்டாங்க, ஏன் ஆண்டவரே இந்த தைலத்தை இவ ஏழைகளுக்கு கொடுக்கல, இதை உடைத்து உம்முடைய பாதத்தில் ஊற்றிட்டாலே, உம்முடைய பாதத்தில் ஊற்றி வீண் செலவு செய்துட்டாலே. ஆண்டவர் சொல்றாரு, என் பாதத்தில் ஊத்துறது வீண் செலவல்ல, என் பாதத்தில் ஊத்துறது வீண் செலவல்ல. சில நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடாது, நம்ம எதற்கு சபைக்கு தரணும், அதை கொண்டு போய் ஒரு ஏழைக்கு தரலாம். உண்மைதான், ஏழைக்கு தரலாம். அதே நேரத்தில் சபையிலே விதைக்கிறது வீண் செலவு அல்ல. சபையிலே விதைக்கிறது கணக்கில்லாமல் போகாது. பரமபிதா காணிக்கை பெட்டியின் அருகிலே உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறார். ஆமென். காணிக்கை பெட்டியின் அருகிலே உட்கார்கிறார். காணிக்கை கொடுக்கிறதை அவர் பார்க்கிறார். நீங்கள் கொடுக்கிறது தேவன் பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை சபையிலே உற்சாகமாய் விதைக்கணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய வருமானம் சபையிலே விதைக்கப்படணும். நீங்கள் எப்படின்னு தெரியல, ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் தசமம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் சபையில் நீங்கள் விதைக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த விதை, உங்களுடைய அந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமாய் மாறாது, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறாது. ஏனென்றால் அதில் சாபம் தங்கிடும். ஏன் நாம் தேவனுடைய சமூகத்தில் விதைக்கிறோம் அப்படின்னா, சில சாபங்கள் நம்ம விட்டு எடுக்கப்படும். சில சாப கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய கையிலிருந்து, நம்முடைய தொழிலிலிருந்து சில சாபங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கொடுக்கும் பொழுது சாபங்களை ஆண்டவர் அழிப்பார். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் விதைக்கலையோ அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும், ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைச்சல் இருக்கும். ஆகவே தேவன், ஏனென்றால் தேவன் தான் உனக்கு சம்பாதிக்க உதவி செய்தார். உனக்கு யார் வேலை கொடுத்தார்? உனக்கு யார் உனக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்தார்?
உனக்கு யார் ஆரோக்கியத்தை கொடுத்தார்? உனக்கு யார் வேலை செய்யக்கூடிய ஞானத்தை, பலனை, கிருபையை கொடுத்தார்? உன்னை விட படித்தவங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே. உன்னை விட நல்ல ஞானமுள்ள ஆட்கள் வேலையை இழந்துட்டு தெரு தெருவாக வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களே. உனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை சபையிலே கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கணும். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கணும். ஒருவேளை தசமபாகம் கொடுக்க முடியல, உன்னுடைய வருமானம் உனக்கு குறைவாக இருக்கு, ஆனாலும் ஒரு பகுதியை, ஒரு கையளவு பகுதியை ஆண்டவருக்கு சின்சியராக ரெகுலராக கொடுக்கணும். ஆமென். ரெகுலர், ரொட்டீனாக கொடுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கொடுப்பாங்க, 4 மாதம் தொட மாட்டாங்க, அதுக்கப்புறம் எப்பாவது. அப்படி இல்லை. ஆண்டவர் ஒரு கண்டினியூட்டியை பார்க்குறார். ஒரு ரொட்டீனாக கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுன்றாங்க. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா நீங்கள் கொண்டு போய் என்ன செய்யுங்க, அந்த கற்சாடியில் தண்ணீரை ஊற்றுங்க. அது ஒரு பெரிய கற்சாடி, 6 குடம் பிடிக்கும் ஒரு கற்சாடி. அந்த வேலைக்காரன் போய் அந்த கிணற்றுலேருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு அந்த கற்சாடியில் ஊற்றும் பொழுதே அந்த தண்ணீர் ரசமாய் மாறி இருந்தால் அவன் உற்சாகமாக இருந்திருப்பான். என்ன, ஐயோ ஊற்ற தண்ணீர் ரசமாக மாறுது. உடனே இன்னொரு ஒரு குடத்தை கொண்டு வரான், ஊற்றுகிறான், தண்ணி ரசமாக மாறுது. ஆனால் அப்படி மாறலை, தண்ணியாக தான் இருக்குது. 6 குடத்தையும் தண்ணி ஊற்றி முடிக்கிறான், அது எப்படி தான் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது. அப்போ அவனுக்கு சோர்ந்து போகலை, இயேசு சொன்னதை கேட்குறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடு. அவன் தனக்கு சொல்லப்பட்ட வேலையை ரெகுலராக செய்துட்டு இருக்கிறான். திடீரென்று அந்த தண்ணியை அந்த பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்கும் பொழுது, அவன் அதை வாங்கும் பொழுது அது திராட்சரசமாக மாறுது. என்ன, உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதை செய்துட்டே இருங்க, திடீர்னு திராட்சை ரசம் வரும். ஆமீன். எடுத்த உடனே திராட்சை ரசத்தை எதிர்பார்க்காது. நான் தசமபாகம் கொடுத்துட்டேன், எனக்கு எங்கே திராட்சை ரசம் வராது. நீ உற்சாகமாய் கொடுத்து கொண்டே இரு, உற்சாகமாய் ஊழியம் செய்து கொண்டே இரு, உற்சாகமாய் ஜெபம் பண்ணி கொண்டே இரு, உற்சாகமாய் உன்னால் முடிந்த சின்ன காரியத்தையும் ரெகுலராக செய். பிரைஸ் தி லார்ட். ரெகுலராக செய். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ரெகுலராட்டி இருக்காது. ஒரு நாள் ஜெபம், அடுத்த நாள் ஜெபம் இல்லை. 6 மணிக்கு எழுந்திருக்கிறியா, ரெகுலராக ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் லைஃப் லாங் ரெகுலராக ஜெபம் பண்ணுங்க. அதிகாரம் வாசிக்கிறியா, 2 அதிகாரம் வாசிக்கிறியா, ரெகுலராக வாசிங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமீன். அவங்க தான் பெரிய ஆளாக மாறுவாங்க. தானியேல் தினமும் ஜெபித்தான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமீன். தினமும். ஸோ தேவ பிள்ளைகள் உற்சாகமாய், ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ 1 மாதம் இல்லை, கையில் காசு இருக்கோ இல்லையோ கர்த்தருக்கு என்று உற்சாகமாய் கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 12வது வசனம் சொல்லுது பாருங்க, 9:12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயிருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது. அநேக சபைகளுக்கு நம்ம உதவி செய்வோம், அநேகருக்கு சுவிசேஷத்தை நாம் டெலிவிஷன் மூலமாய் அறிவிப்போம், அநேகர் அதன் மூலமாய் தொடப்படுவாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை, இந்த நாகர்கோயிலில் மீட்டிங் பேசுகிறோம், கோயம்புத்தூரில் பேசணும், ஒவ்வொரு நாள் டிவியில் பேசுகிறோம், ஆன்லைனில் போகுது. இதற்கு எல்லாமே எது தேவை? நீங்கள் கொடுத்த உற்சாகமான காணிக்கை. இதன் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது கட்டாயம் எங்கே இருந்து அந்த சோர்ஸ் வந்தது ஆண்டவர் அதை கண்டுபிடிப்பார். ஆமீன். எங்கே இருந்து, யார் இதற்கு இவ்வளோ இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட யார் காரணமாக இருந்தாங்க? கிங் ஆஃப் க்ளோரி டிவி நிகழ்ச்சி. இந்த டிவி நிகழ்ச்சிக்கு யார் காரணமாக இருந்தாங்க? கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபை மக்கள். அந்த திருச்சபை மக்கள் யார்? ஆண்டவர் கணக்கு பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரூட் எடுத்து கணக்கு பார்ப்பார். நீங்கள் ஒரு சபைக்கு நம்ம உதவி செய்கிறோம், ஒரு சபைக்கு உதவி செய்கிறோம், அந்த சபையின் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுது. இந்த சபையில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பித்தாங்க. கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையிலிருந்து அந்த சபைக்கு உதவி செய்தாங்க. அந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்து அந்த சபை இல்லாத இடத்துல அந்த ஊழியக்காரனை அனுப்பினாங்க. அந்த ஊழியக்காரன் மூலமாக ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரனை யார் அனுப்பினது? கிங் ஆஃப் க்ளோரி. இந்த கிங் ஆஃப் க்ளோரிக்கு யார் உதவி செய்தது?
உன்னை ஆண்டவர் கண்டுபிடிப்பார். ஆமீன். ஒரு போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறானே, யார் திருடிட்டு ஓடினது கேமரா வச்சு பார்த்து அவன் ஆலோசனை பண்ணி இவன் தான் அந்த எம்ஆர்டியில் திருடிட்டு ஓடினான், பிடிச்சிடுறானே, ஆண்டவர் கண்டுபிடிக்க மாட்டாரா? யார் இந்த ஊழியத்துக்கு ஆசீர்வாதமானவங்க, யார் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க, யார் இந்த ஊழியத்துக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறாங்க, ஆண்டவர் கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரா? ஹலோ சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கண்டுபிடிப்பார், ரூட் போட்டு பார்ப்பார். அப்பொழுது உன் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உன் குடும்பத்தை நீ பார்க்கும் பொழுது உன் குடும்பத்தில் பற்றாக்குறை இருக்காது. உன் குடும்பத்தில் உன் சந்ததி பாக்கியவானின் சந்ததியாய் மாறும். அல்லேலூயா. 1 பேதுரு 5வது அதிகாரம் வசனம் 2-4 வாசிக்கலாம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பை செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பை செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நாம சபையிலே செய்கிற ஊழியங்கள் உற்சாகமாய் செய்யப்படணும், அது மனப்பூர்வமாய் செய்யப்படணும். எந்த விதமான அவலட்சணமான ஆதாயத்திற்காக நாம் சபையில் ஊழியம் செய்யக்கூடாது. சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இராதபடி மந்தைக்கு மாதிரிகளாக நாம் ஊழியம் செய்யணும். அப்படி செய்தால் ஆண்டவர் நமக்கு வாடாத கிரீடத்தை கொடுப்பார். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஊழியம் இருக்குது. ஒரு செல் குரூப் ஊழியம், இல்லாட்டில் ஒரு பிரேயர் ஆர்மி ஊழியம். அந்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? ஒரு முன்மாதிரியாய் இருந்த உன் செல் குரூப்பை நீ நடத்தினா உன் செல் குரூப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருடைய கிருபையினாலே வாடாத கிரீடத்தை பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஒரு பிரேயர் ஆர்மி இருக்குது. அந்த பிரேயர் ஆர்மிக்கு ஏதோ கடைசி நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சா யார் வருவா? அங்கே தான் 100 வாட்ஸ்அப் ஓடுதே ஒவ்வொரு நாளும். என்ன அந்த வாட்ஸ்அப்பை யார் நினச்சி வருவா? நான் ஒரு வாட்ஸ்அப்பை பாஸ்ட்டாக நான் வாட்ஸ்அப் அனுப்பினேன், யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு 4 பேரை கூப்பிட்டு நம்ம சபையாய் ஜெபம் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒரு 20 பேரை உன்னுடைய அந்த பிரேயர் ஆர்மிக்கு கொண்டு வர முடியலன்னா உன்னுடைய முயற்சி ரொம்ப குறைவு. உனக்கு உற்சாகம் இல்லை, உனக்கு அந்த பிரேயர் ஆர்மியில் மனப்பூர்வம் இல்லை. விளங்குதான் நான் சொல்கிறது? ஒரு மனப்பூர்வமாக நீ அந்த ஊழியத்தை செய்யலை. நீ நினைக்கிற ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறதுனால ஆத்துமா வந்துட்டா ஆண்டவரே பரலோகத்திலிருந்து வாட்ஸ்அப் அனுப்பிடுவார் எல்லாருக்கும், நான் சீக்கிரமாய் வருகிறேன், ரட்சிக்கப்படு. ஹலோ, ஒரு மனப்பூர்வமாக இந்த ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். ஒரு புதுசாக பார்க்குறீங்க, வாங்க என்னுடைய பிரேயர் ஆர்மி 20ஆம் தேதி இல்லாட்ட 22ஆம் தேதி இன்னைக்கு பாருங்க. ஒரு தேவ பிள்ளை, உன்னுடைய ஊழியம், உனக்கு ஆண்டவர் சபையில் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நீ எந்த அளவுக்கு மன உற்சாகமாய் செய்கிற, எந்த அளவுக்கு அந்த ஊழியத்தை உன்னை அர்ப்பணிச்சிருக்கிற. என்ன ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் நான் பார்க்குறேன், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறதுனால, ஒரு வாட்ஸ்அப் அனுப்புறதுனால உன் பிரேயர் ஆர்மிக்கு ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க. நீ அவங்கள இடத்துல போய் பேசணும், புதுசாக இருக்கிறவங்கள கூப்பிடணும், 4 பேர்கிட்ட பழகணும். என் பிரேயர் ஆர்மிக்கு வாங்க, அன்னைக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவோம். மற்ற 4 பேரை நீ அந்த பிரேயர் ஆர்மியில் ஒன்றும் நடத்தக்கூடாது, மற்ற 4 பேரை நடத்த வைக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு அக்னியை போடணும். அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது, அவங்க அந்த ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எல்லா பிரேயர் ஆர்மியிலும் வருஷம் பூரா நீனே ஜெபிச்சுட்டு இருந்தா மற்றவங்க எப்படி ஜெபிப்பாங்க? பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? அல்லேலூயா. மற்றவங்களை உற்சாகப்படுத்து. அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல,
நான் உற்சாகமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்தால் தேவன் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியம் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா அந்த ஊழியத்தினுடைய தலைவன் உற்சாகமாக இந்த ஊழியத்தை செய்யலை. அதுதான் அர்த்தம். அந்த ஊழியத்தை செய்கிற அந்த தலைவன் உற்சாகமாக செய்யலை. உன் செல் குரூப் வளரலை அப்படின்னா நீ உற்சாகமாக செய்யலை. நீ போய் 4 பேரை சந்திக்க வேண்டியதுதானே. ஒரு 4 குடும்பத்தை சந்தித்து, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் செல் குரூப்புக்கு வாங்க, ஒரு 4 புதிய ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டியதுதானே. யாருக்கெல்லாம் உற்சாகம் இல்லையோ அவருடைய ஊழியங்கள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்காது. பிரைஸ்லாம் ஆசீர்வாதமாகவே இருக்காது. எல்லாவற்றிலும் உற்சாகம் தேவை. நீ வேலையில் நல்லா வரணுமா, உற்சாகமாக வேலை செய்யணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வரணுமா, உற்சாகமாய் ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடணும். நீ உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் உற்சாகத்தை கொண்டு வரணும். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு உற்சாகத்தை கொண்டு வரணும். சபையில் உற்சாகத்தை கொண்டு வரணும். அதற்காக தான் நம்ம சபையில் நிறைய ஜெபங்களை வைக்கிறோம். சில நேரத்தில் வெளியிலிருந்து ஊழியர்களை அழைக்கிறோம். ஏன் தெரியுமா? சபை உற்சாகமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உற்சாகத்தின் ஒரு ஆவியை கேளுங்க. இந்த ஆராதனை முடிந்த பிறகு உற்சாகமாக எல்லார்ட்டையும் பேசுங்க. உற்சாகமாய் ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க. உற்சாகம் இல்லாமல் நாம் இருப்போமானால் நம்மளால் ஒருத்தருக்கும் பிரயோஜனப்பட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு உற்சாகமான ஒரு ஆவியை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு உற்சாகத்தின் ஆவி நமக்குள் ஊற்றப்படட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது உற்சாகமாய் வாங்க, உற்சாகமாய் வந்து அந்த ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு உற்சாகத்தின் ஆவி நமக்குள் வரட்டும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உன் உள்ளத்தில் துக்கம் இருக்கக்கூடாது, உன் உள்ளத்தில் கவலை இருக்கக்கூடாது, உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கணும், உன் உள்ளத்தில் ஒரு 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 தீர்மானம் இருக்கணும். அல்லேலூயா. நீ சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, நீ குந்தி குந்தி நடக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை பெரிய காரியத்திற்காக தெரிந்தெடுத்தார். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை நம்பி உன்னுடைய கரத்தில் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நீனே சோர்ந்து போய் மற்றவங்களையும் சோர்வுற பண்ணிடாது. இந்த ஆலயத்தில் கர்த்தர் உன்னை ஒரு உற்சாகத்தின் மகளாய், ஒரு சந்தோஷமான ஒரு மகளாய் தேவன் உன்னை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஒரு உற்சாகமுள்ள ஒரு மகனாய் ஆண்டவரை ஆராதிப்பாயா? சுவாமி, எனக்குள் சோர்வு வேண்டாம், வீணான கவலை வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். கர்த்தர் உன்னை மேன்மையாய் தான் வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஊழியத்தில் உற்சாகமாய் கலந்து கொள், ஜெபத்தில் உற்சாகமாய் கலந்து கொள். உன்னுடைய மாம்சத்திற்கு இடம் கொடுக்காதே. மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சத்தை சரியா ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள். உன் சரீரத்தை சரியா ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள். உன்னுடைய சரீரத்திற்கு தேவையான போஷாக்கு, தேவையான பலன், தேவையான ஆகாரம், தேவையான ஓய்வு, தேவையான உற்சாகத்தை நீ கொடுக்கலன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு என் கால்கள் மான்களின் கால்களை போல் மாறணும். நான் கர்த்தரை கம்பீர சத்தமாய் துதிக்க போகிறேன். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல ஒரு விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பார். இந்த ஆராதனை மகிமையாய் மாறும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் மகிமையாய் மாறுவீர்கள். ஒவ்வொருவரும் தேவனை துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் கர்த்தருக்கு கொடுப்பதிலும் இரக்கம் செய்வதிலும் பிரயாசப்படுவதிலும் உழைப்பதிலும் உற்சாகமாய் மாறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிப்பதில் உற்சாகமாய் படி, சோர்ந்து போய் படிக்காது. உற்சாகமாய் கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார். நன்றி ஆண்டவரே. ஒரு விடுதலை வரட்டும். இரக்கம் செய்யுங்க. இரக்கம் செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் உற்சாகமாக இரக்கம் செய்யுங்க. யாரோ ஒருத்தர் உன்னிடத்தில் வந்து ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் கேட்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் சௌகரியம் குறைவுதான், ஆனாலும் உற்சாகமாய் உதவி செய்யுங்க. சபையில் ஊழியம் செய்யும் பொழுது உற்சாகமாய் வந்து ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்குங்க. ஒரு டியூஸ்டே பெண்கள் ஜெபத்தில் வந்து கலந்து உற்சாகமாய் ஜெபம் பண்ணு. கர்த்தர் பார்ப்பார். நாட்கள் வரும், உன் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும்.
ஹல்லேலூயா. புதன்கிழமை வந்து உற்சாகமாய் கலந்து கொள். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தாரும். இயேசுவே, எனக்கு உற்சாகத்தின் ஆவியை தாரும். ஆண்டவரே, என்னை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்த சொல்லுங்க. நல்லா சொல்லி தேவனை துதியுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை துதியுங்க. நல்ல வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த காலையிலேயே ஒரு சோர்ந்து போய் ஜெபிக்காதீங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு தேவ பலன் இறங்கட்டும். எனக்குள்ள ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும். எல்லா சோர்வுகள் அப்புறமாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து ஒரு புது பலத்தோடு நான் கிரியை செய்ய போகிறேன். ஒரு புது பலத்தோடு நான் குடும்பத்தை நடத்த போகிறேன். ஒரு புது பலத்தோடு நான் ஊழியம் செய்ய போகிறேன். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு நீர் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்ததற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மேலும் கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.